Hello students, welcome to BB Online YouTube channel. So கூட வந்து one of the viewers வந்து இதை கேட்டிருக்காங்க, இந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட போடுங்க பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறைய வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆல் சப்ஜெக்ட்டுக்கு போடுங்க அண்ட் மேக்ஸுக்கு போடுங்க, கெமிஸ்ட்ரிக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐ பேசிக்கலி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ், அதனால ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் தருவேன். அண்ட் தென் மை கொலீக்ஸ் அவங்க கிட்ட கேட்டு நான் அதை பிபிடி ஆர் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி நியூ ரெகுலேஷன் 2025ல இருக்கிற ஸோ PH25C01 அப்ளைட் பிசிக்ஸ்ல ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் தான் நம்ம யூனிட் பை யூனிட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த PH25C01 அப்ளைட் பிசிக்ஸ் 1ல ஸோ மொத்தம் 4 யூனிட் இருக்குது. ஸோ யூனிட் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மெக்கானிக்ஸ், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்ல போறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரெப்யூட்டட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணா உங்களுக்கு அதிகமா இருக்கலாம், பட் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ அதனால ஸோ கஷ்டப்படாம நான் கொடுக்குற எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம், ஸோ உங்களுக்கு ஸோ ஈஸியா 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஈஸியா 10க்கு 10 2 மார்க்ஸ்மே நீங்க வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் நீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி நீங்க இதை பார்த்து முடிச்சோன்னே ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டினியூஸா ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, ஸோ யூனிட் 1ல ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் இட்ஸ் யூனிட் ஸோ நான் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் 2 மார்க்ஸ். ஸோ இந்த 2 மார்க்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே ஸோ நீங்க வந்து ஈஸியா நீங்க 2 மார்க் வாங்கிடலாம். அண்ட் செகண்ட் ஒன்னு ஸ்ட்ரெயின், ஸோ டிஃபைன் ஸ்ட்ரெயின் அண்ட் இட்ஸ் யூனிட். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைட் பை ஸோ ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வாட் இஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அண்ட் வெரி மோஸ்ட் 2 மார்க்ஸ் இஸ் ஸ்டேட் ஊக்ஸ்லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு லைன் எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் வந்துடும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இதுல அடிஷனலா வித்தின் எலாஸ்டிக் லிமிட்னு ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா 2 மார்க். வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதினாலே 2 மார்க் உங்களுக்கு வந்துடும். அண்ட் வாட் இஸ் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ஏப்ரல் 10ல கேட்டிருக்காங்க. அண்ட் ஐ ஷேப் கிரிடஸ், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அண்ட் தென் டிஃபைன் வெலாசிட்டி அண்ட் ஸ்டேட் ஸ்டோக்ஸ் லா. ஸோ அண்ட் தென் ரைட் த ஃபார்முலா ஃபார் இன்டர்னல் வெலாசிட்டி ஸ்பெரிக்கல் பாடி. And what is relation between viscous force and velocity. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸோ 2 மார்க்ஸ் இல்லை பாஸ் பண்ணி நீங்க கேளுங்க வீடியோவை. 2 மார்க்ஸ்ல எழுதணும் அப்படின்னா ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அண்ட் வெறும் எக்ஸ்பிரஷன் கிவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பை ஸ்டோக்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். ஸோ ஆர் ஸ்கொயர், ஸோ டென்சிட்டி and then resistivity and gravitational force and 9 and v is velocity. And assumptions made in Stokes மெத்தட்ல என்னென்ன அசம்ஷன் நீங்க மேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தெர்மல் வெலாசிட்டினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெப்யூட்டட் கொஸ்டின்ஸ். நான் கொஸ்டின் எப்போ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னால போட முடியல, டைம் இல்லை. ஸோ ஏன்னா எக்ஸாம்ஸ் வேற உங்களுக்கு கிட்ட நெருங்கிட்டே இருக்கு, அதனால எனக்கு போட முடியல. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் விஸ்காஸ் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, இட் இஸ் யூனிவர்சல் இம்பார்ட்டன்ஸ் டிஃபைன் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ட்ராப் வெயிட் மெத்தட்ஸ்ல அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பிரின்சிபல் ட்ராப் வெயிட் மெத்தட்ஸ், ஒய் நம்ம ட்ராப் வெயிட் மெத்தட்ஸ்ல சர்ஃபேஸ் டென்ஷனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் 20. இதுல பேசிக்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் யூனிட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் யூனிட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர். And then what is capillary and capillary tube ஆன டியூப்ஸ் இல்ல, வெறும் what is capillarity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. And then what is bimetallic stripe and expansion of joints. ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ what happens to surface tension when temperature is increases அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ surface tension decreases with increasing temperature because cohesive force between molecules is weakened. ஸோ அதனால சர்ஃபேஸ் டென்ஷன் வீக்கனா இருக்கும். ஸோ when temperature is increases. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ மொத்தம் 28 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே சிங்கிள் லைன் ஆன்சர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு மனப்பாடமா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஈஸியா 10க்கு 10 இது பண்ணிடலாம். நான் ஒரு தடவை ஸ்லோ டவுன் பண்றேன், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இல்ல பாஸ் பண்ணி நீங்க 2 மார்க்ஸ்க்கு ஆன்சர் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஜை நீங்க பாஸ் பண்ணி ஸோ நீங்க எடுத்துக்கங்க. வாட் இஸ் எலாஸ்டிசிட்டி அது வரைக்கும். அண்ட் தென் ஹூக்ஸ் லாவும் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் அண்ட் 6th ஒன் கொஸ்டின்ஸ் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் இல்லைன்னா பாஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அண்ட் 7th ஒன் அப் டு 11 வரைக்கும் டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ். ஸோ விஸ்காசிட்டி மட்டும் கேட்கலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க அதையாவது நோட் பண்ணிக்கோங்க நீங்க. அண்ட் நெக்ஸ்ட் 12 to 16 ஒரு டேக் எ ஸ்னாப்.
and 17 is very very important, and 23 is also is very very important, Newton per meter. So and then 23 to 28, what is expansion of joint, what is bimetallic strips அப்படின்னு சொல்லிட்டு. And next unit 2. ஸோ யூனிட் 2 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால நம்ம வந்து யூனிட் 3க்கு போயிடும் நம்ம. ஸோ யூனிட் 3ல ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. ஸோ மேட்டர் வேவ்ஸ்னா என்ன, 2012 கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டி ப்ராக்லி ஜஸ்டிஃபைட் இஸ் கான்செப்ட், அதே மே 12 கேட்டிருக்காங்க. அண்ட் வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் கேட்குறாங்க மேட்டர் வேவ்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யூனிவர்சல் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அண்ட் திஸ் இஸ் அனதர் ஒன். ஸோ அதே டி ப்ராக்லி வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரான்ஸ். And properties of matter waves. This is also very 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 most important 2 marks. State properties of matters. And only write down Schrodinger time independent and dependent equation. Sometimes வந்து தனித்தனியா கேட்பாங்க, சம்டைம்ஸ் சேர்த்தும் கேட்பாங்க. ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்க 8 மார்க்ஸ் 16 மார்க் படிக்கும்போது அதை அப்படியே இடத்துல எழுதிக்கலாம் நீங்க. அண்ட் த லாஸ்ட்ல ரிப்பீட்டட் மோஸ்ட் ரிப்பீட்டட் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க. 10 கேட்டிருக்காங்க, 11 கேட்டிருக்காங்க, 13 கேட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்ட் 17 ரெகுலேஷன், 21 ரெகுலேஷன்ஸ். நீங்க அந்த பேப்பர்லாம் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரிப்பீட்டடா இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாட் இஸ் பிசிக்கல் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் ஒன் ஐகன் வேல்யூஸ்னா என்ன, ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் எழுதிக்கங்க. அண்ட் 2 மார்க்ஸ் அதையும் எழுதிக்கங்க. And next, this is the concept for a free particles moving within a one-dimensional box. The ground state energy cannot be zero. Why? Reasonable questions. ஏன் இல்லை அப்படின்றது. ஸோ ஜீரோ n equal to 0 அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஜீரோ ஆயிடும். அப்போனா வேவ் இல்லைன்னா உள்ள பார்ட்டிகல் இல்லைன்னு அர்த்தம். பட் ஆனால் நம்ம தான் சொல்லிக்கணும் பார்ட்டிகல் இன்சைட் த பொட்டன்ஷியல் பாக்ஸ், அதனால இட் கேனாட் ஜீரோ. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் கேனாட் பி ஜீரோ. And next one, what is tunneling effect and what is quantum tunneling effect? So அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ இந்த யூனிட்ல ஸோ மொத்தமே 11 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதுல வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும் நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ வாட் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் வாட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யூனிட் 3ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் ஸ்லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். அப்படியே டேக் எ ஸ்னாப். ஸோ 1 2 3 ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5 to 6 இஸ் அ டோட்டல் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாத்தோட சேர்த்து 5ம் 6ம் அப்படியே 7ம் சேர்த்து எடுத்துக்கங்க, 8ம் சேர்த்து எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7 and 8. இதுல இருக்கிற 11மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட். ஸோ லாஸ்ட் யூனிட். ஸோ ஆப்டிக்ஸ் அண்ட் லேசர்ஸ். இதுலயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இது ஆப்டிக்ஸ் தனி யூனிட் அண்ட் லேசர்ஸ் தனி யூனிட். ஸோ ரெண்டுமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட். ஸோ கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சரையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ டிஃபைன் கிரிட்டிக்கல் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இதுதான். ஸோ கிரிட்டிக்கல் அண்ட் டோட்டல் இன்டர்னல். டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு லைட் டிராவல் ஆகும்போது ஸோ உங்களுக்கு இன்டர்னலி பேக் பிஹைண்ட் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இட்ஸ் டோட்டலி ரிஃப்ளெக்டட் பேக் கம்ப்ளீட்லி. ஓகேவா? ஸோ இதை மட்டும் எழுதணும். பிஹைண்ட் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. அண்ட் தென் ஏர் வெஜ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏர் வெஜ் எழுதணும். திஸ் 7th ஒன் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். பாப்புலேஷன் இன்வர்ஷன். இது பேசிக்ஸ். இதை தெரிஞ்சாதான் உங்களால லேசர் யூனிட்டே உங்களுக்கு அட்டென்ட் பண்ணவே முடியும். உங்களுக்கு எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்க. 9 11 12 14 அண்ட் ரீசெண்ட் 21 ரெகுலேஷன் 17 ரெகுலேஷன்ல எடுத்தீங்கன்னா this is very very most important 2 marks. And 9th one, so difference spontaneous and stimulated. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதை அப்படியே ஸ்னாப் ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு போட்டோ எடுத்து இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. And 10th one, yes, and this it's a very most top most 16 mark. Okay, so what is that? Characteristics of laser or properties of laser beam. ஸோ இந்த 4 சிங்கிள் லைன் மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. நீங்க வாட் இஸ் ஹைலி டைரக்ஷனல், பியூர்லி மோனோக்ரோமேட்டிக், ஹை இன்டென்சிட்டி, கொகிரன்ஸ். இந்த 4 தான் எழுத போறீங்க. ஸோ வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ மென்ஷன் த காம்பனன்ட்ஸ். 3 components: light source, optical fiber and photodetectors, and advantage and wave guider and principle of sensors. Fiber sensors ஓட principles என்ன கேட்டிருக்காங்க. essential component for sensors கேட்டிருக்காங்க. எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. டைப்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸென்ட்ரிக் சென்சார்ஸ் கேட்டிருக்காங்க.
அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் சென்சார்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ் பாத்துங்க எத்தனை வருஷமா ரிப்பீட்டடா கேட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் and then how light emitting diodes differ from the semiconductor laser differentiator and some applications of medical field. This is the reasonable questions, thinking questions. Okay va, so if nitrogen helium எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு, so nitrogen to increase the population inversions and helium is a depopulate and cool down the systems. So இது ரெண்டுத்துக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. And then a transition possibles, pumping methods and laser actions, production of lasers, can two level system can be production of lasers and why அப்படின்னு கேக்குறாங்க. no அப்படின்னு எழுதணும், ஏன்னா 3 லெவலாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஓகேவா, so population inversions to be achieved at least 3 levels are required and state some of the application in emerging interesting field அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so these are the 30 questions, very first unit and the fourth unit. so compulsory, it's a big units and ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. so அதனால நம்ம 30 questions நம்ம ஒரு ரிவைஸ் பார்த்துட்டு நம்ம போகணும். so take a screenshot. so கொஞ்சம் குயிக்கா எடுத்துக்கங்க. so மினிமைஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுங்க. so first one to second first one to fourth one ஒரு screenshot எடுத்துருங்க. and fifth to 7 ஒரு screenshot and 8 to 10 அப்படியே ஒரு screenshot. so 11 to 14 and 15 to 18 ஒரு screenshot and 19 to 22 and 23 to 24, 25 to 25 what is role of nitrogen and helium. so அதுல இருந்து 27 and 28 to 30. so இதெல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். so என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இயர்ஸ் படிக்கிற நியூ சிலபஸ் நியூ ரெகுலேஷன்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க நிறைய சப்போர்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாதான் ஸோ என்னால் அதை வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இது கூட வந்து ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து இதை கேட்டுருக்காங்க, இந்த யூனிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட போடுங்க பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறைய வியூவர்ஸ் கேட்டுருக்காங்க, ஆல் சப்ஜெக்ட்டுக்கு போடுங்க அண்ட் மேக்ஸுக்கு போடுங்க, கெமிஸ்ட்ரிக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ஐ பேசிக்கலி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ், அதனால ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் தருவேன். அண்ட் தென் மை கொலீக்ஸ் அவங்க கிட்ட கேட்டு நான் அதை பிபிடி ஆர் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ரெகுலேஷன் பேப்பர்ஸ். தேங்க்யூ.